இங்க ஹீரோ கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை புதுசா ஜாயின் பண்ண அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துறாங்க. இதனால அப்செட் ஆன ஹீரோ வேலையை விட்டு போலான்னு முடிவு பண்ணி ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறாரு. ஆனா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை அக்செப்ட் பண்ணாம ஹீரோ பழி வாங்கணும்னு டோர்மன் வேலையை பார்க்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக டோர்மன் வேலையும் பாக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு அந்த வேலை சுத்தமா பிடிக்கல. அதனால கடைசியா ஒரு கஸ்டமர் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வேலையை விட்டு போலான்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோக்கு தெரியாது இப்ப வர கெஸ்ட் அவரோட லைஃபே மாத்த போறாருன்னு. அதே நேரத்துல ஹீரோ அந்த கெஸ்ட சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணி அந்த ஹோட்டலோட சிறப்பை பத்தியும் ஆஃபர் பத்தியும் எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹீரோ அந்த கெஸ்ட் கிட்ட பேசுற விதமும் நடந்துக்கிற விதமும் அந்த கெஸ்டுக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து குளிச்சுட்டு வெளியே வரப்ப அதே கெஸ்ட் ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. அப்ப ஹீரோ அந்த ஹோட்டல்ல 10 வருஷமா வேலை பண்ணிட்டு இருந்தது பத்தியும் அவருக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் கொடுக்காம பண்ணிட்டாங்க, அதனால வேலையை விட்டு போறேன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்ட அந்த கெஸ்ட் நான் மட்டும் ஹோட்டல் ஆரம்பிச்சா உனக்கு பெரிய பதவியே போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நீங்க மட்டும் ஹோட்டல் ஆரம்பிச்சா அதுக்கு நான் தான் டோர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறமா ரெசிக்னேஷன் லெட்டரை கையில வச்சுக்கிட்டு HR வந்த உடனே கொடுக்கறதுக்கு ரெடியா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹோட்டல் இருக்க எல்லாரும் மீட்டிங் முடிச்சிட்டு வெளியே வரப்ப அந்த கெஸ்டும் கூட வராங்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த கெஸ்ட் அவரா வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் HR ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க இந்த கெஸ்ட் வேற யாரும் இல்ல, இவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர்னு. இதை கேட்ட ஹீரோக்கு ஷாக். அப்ப அந்த ஓனர் ஹீரோக்கு இந்த ஹோட்டல்ல இருக்க வைஸ் பிரசிடென்ட்டோட அசிஸ்டன்டா ப்ரொமோஷனும் கொடுத்துறாரு.